ஐஃபோன் 17 விற்பனை செய்பவர்களுடைய பதிவுகள் மற்றும் விளம்பரங்களை எல்லாம் காண கிடைத்தது எனக்கு. அதை பார்த்து அவர்களுடன் நான் தொடர்பு கொண்டிருந்தேன். அதில் சிலர் ஐஃபோன் பிரைஸை விட இன்னொரு மடங்கு அதிகமாக லாபம் வைத்து தான் விற்கிறார்கள். சிலர் ஆப்பிள் ஸ்டோரில் இருக்கிற ஐஃபோன் விலையை விட குறைவாக விற்கிறார்கள். உண்மையில் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர்களுடன் தொடர்பு கொண்ட போது அது ஏற்கனவே பேக்கெட் உடைக்கப்பட்ட ஒரு ஆக்டிவான மொபைல். ஸோ அதால் விலை குறைந்து விற்கிறோம் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்தியாவிலும் கூட சிம் போடக்கூடிய மொபைலை தான் பொதுவாக விரும்புகிறார்கள் சிம்மை விட. அது மட்டும் இல்லாமல் ஐஃபோன் 17 ஸ்க்ரட்ச் ஆகிறது அதிகமாக இருக்கிறது போன்ற தகவல்கள்லாம் ஏஐ ஃபோட்டோஸ் எங்கேயோ ஒரு இடத்து நடந்தது, பின்ன ஏஐ ஃபோட்டோஸ் இப்படியான தகவல்கள் எல்லாம் எனக்கு பார்க்க கிடைத்தது. அப்படி ஸ்க்ரட்ச் ஆகிற என்றால் துபாயில் அந்த அளவுக்கு 19ஆம் தேதி மொபைல் வந்ததிலிருந்து இன்று வரைக்கும் நல்ல ரேட்டிலையும் மார்க்கெட்டில் அவுட் ஆஃப் ஸ்டாக்காகவே ஒவ்வொரு நாளைக்கும் இருந்து கொண்டு இருக்குது. வருகிறது போகிறது போன்ற காட்சியெல்லாம் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐஃபோன் தொடர்பான முதல் வீடியோவை நான் சென்ற கிழமை இட்ட நேரம் அதுக்கு பிறகு பல பேர் என்னிடம் தொடர்பு கொண்டிருந்தார்கள். ஸ்ரீலங்காவிலிருந்து, இந்தியாவிலிருந்து, ஏன் ஜப்பானிலிருந்து எல்லாம் தொடர்பு கொண்டிருந்தார்கள். அதில் எனக்கு சுவாரஸ்யமாக நடந்த நிகழ்வு என்னென்னு சொன்னால், ஸ்ரீலங்காவில் புத்தளத்திலிருந்து ஒருவரிடம் தொடர்பு கொண்டிருந்து அவருக்கு ஐஃபோன் 17 ப்ரோ 256 GB வேணும். ஸோ அதுக்குரிய ப்ரைஸை நான் சொல்லியிருந்தேன். சொல்லி கன்ஃபார்ம் ஆனதும் உடனடியாக அவர் முழு பணத்தையும் என்னுடைய அக்கௌண்ட்டில் போட்டிருந்தார். இதற்கு அவருடைய மொபைலை நான் வரும் சனிக்கிழமை தான் அவரை கையில் கொண்டு சேர்க்க வேண்டும். எந்த நம்பிக்கையில் அவர் போட்டார் என்று எனக்கு தெரியவில்லை. அல்ஹம்துலில்லாஹ். சரி, ஓகே, அப்போது அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. என்றாலும் நீங்கள் யூஏயில் இருக்கிறீங்க, துபாயில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஐஃபோன் வேணுமாக என்றால் இல்லை. ஸ்ரீலங்காவில் நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு துபாயிலேருந்து ஐஃபோன் வேணும் என்றால் இல்லை. நீங்கள் வெளிநாட்டில் எங்கேயோ ஒரு நாட்டில் இருக்கிறேன், ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு ஆளுக்கு நான் கிஃப்டாக ஒரு ஃபோனை கொடுக்கணும் என்று நீங்கள் நினைத்திருந்தால் அனைத்துக்கும் இந்த முகமது மாஸ்டர் இருக்கிறார். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் ஃபோனை கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். கிஃப்ட் கொடுக்குறேன்றாலும் ஸ்ரீலங்காவில் எங்கே இருந்தாலும் நேரடியாக கொண்டே கொடுக்கப்படும். ஃபோன் தனக்கு ஐஃபோன் 17 வேணும் என்றதுக்காக நாம் எல்லா இடத்தையும் மெசேஜ் அனுப்பி விற்கிறவங்களுக்கு மெசேஜ் அனுப்பி என்ன ப்ரைஸ் என்று கேட்டுக்கொண்டே இருப்போம். இவங்க கேட்ட அனைத்தையும் விட விலை குறைவாகத்தான் இங்கே இருக்கும் என்பதற்கு நான் கேரண்டி. கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள்.